ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு விஜய்டி டெக் சேனல். இன்னைக்கு நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு சொல்கிறதுக்கு முன்னாடி முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன் கமெண்ட் பாக்ஸில் ரிப்ளை பண்ணுறவங்களுக்கான இன்ஃபர்மேஷனாக சொல்லணும் அப்படின்னே நினச்சிருந்தேன். அதாவது பார்த்தீங்கன்னா 12,000 ரூபாய் 5,000 ரூபாய் இது சம்மந்தமாக யூடியூப்பில் தொடர்ச்சியாக வீடியோ ஒரு வார காலமாக நிறைய பேர் நிறைய வீடியோவில் பார்த்துன்னு வரீங்க. நம்ம சேனலையும் தொடர்ச்சியாக யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்டாக சொல்லின்னு வரோம். நிறைய பேர் கமெண்ட் பாக்ஸில் 12,000 ரூபாய் 5,000 ரூபாய் பொய்யான தகவலை சொல்லாதீங்க அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ண வராங்க. இவங்களுக்கு நான் குறிப்பாக ஒரு இன்ஃபர்மேஷனை நான் சொல்லிக்கிறேன். அதாவது ரூபாய் 3,000 + 2,000 வரப்போகுது, 5,000 ரூபாய் தமிழ்நாடு அரசு மூலயமா மகளிர் உரிமை திட்டத்தில் வரப்போகுது அப்படின்னு சொன்ன முதல் சேனல் நம்ம சேனல் தான். நீங்கள் பழைய வீடியோலாம் செக் பண்ணி பார்த்தா கூட தெரியும். அது சொல்லும் போது நிறைய பேர் இதே போல தான் பொய்யான தகவலை போடாதீங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் 13ஆம் தேதி பிப்ரவரி மாதம் தமிழக அரசு மூலயமா அந்த 5,000 ரூபாய் அவங்களோட வங்கி கணக்கு வந்த உடனே அது மெய்யான தகவலாக மாறிடுச்சு. இதே போல தான் பார்த்தீங்கன்னா 4 மாதத்துக்கு முன்னாடி நம்ம புதிய விண்ணப்பம் கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்டிங்கில் இருந்தே கிட்டத்தட்ட ஒரு 4 மாதங்களாக நம்ம சேனலில் சொல்லியிருந்தோம். அதே போல் உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்ற முகாமில் புதிய விண்ணப்பம் அப்ளை பண்ணி நிறைய பேர் பயன்பட்டுருக்காங்க. இதையும் நான் ஸ்டார்டிங்கில் சொல்லும்போது நிறைய பேர் பொய்யான தகவலை புதிய விண்ணப்பம் இதுக்கு மேலே வரதுக்கு வாய்ப்பு இல்லை, நீங்கள் ரீஅப்ளை பண்ணுறதுக்கு மேல்முறையீடு செய்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, இதுக்கு மேலே சொல்லாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா முக்கியமாக கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணவங்களுக்கு தான் இதை நான் சொல்கிறேன். ஏன்னா ஒரு இன்ஃபர்மேஷன் நம்ம தகவலாக அரசு வட்டாரங்கள் தரப்புலேயும் அரசியல் வட்டாரங்கள் தரப்புலேயும் கிடைக்கும் போது உங்களுக்கு முன்கூட்டியே தெரிவிக்கணும் அப்படின்ற நோக்கத்தோடு தான். அது மட்டும் இல்லாமல் ஆர்டிக்கலில் ஒரு சில தகவல் மூலிமா கிடைக்கிற இன்ஃபர்மேஷன் தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அதே போல தான் இப்போ மத்திய அரசு மூலிமா ரூபாய் 12,000 செலுத்த போகிறாங்க அப்படின்ற தகவலும் அப்டேட்டும் நமக்கு கிடைச்சிருக்கு. இதே போல தான் நம்ம இதையும் மென்ஷன் பண்ணியிருக்கோம். இது உங்களுக்கு செலுத்தாத வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பொய்யான தகவலாக தான் தெரியும் அப்படின்றத நான் டீட்டெயிலாக மென்ஷன் பண்ணிக்கிறேன். நீங்கள் வேணால் பழைய வீடியோலாம் செக் பண்ணி பார்த்துக்கலாம். நம்ம சேனலில் சொன்ன எல்லா இன்ஃபர்மேஷனும் ரியலாக நடந்து முடிஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். புதிய விண்ணப்பம் வந்திருக்கு, 5,000 ரூபாய் கிரெடிட் அமௌண்ட்டும் கிரெடிட் பண்ணியிருக்காங்க. இதே போல் நம்ம மத்திய அரசும் மாநில அரசும் ஒரு அறிவிப்பு விரைவில் வெளியிடும் போது அது வெளியிடாத வரைக்கும் பார்த்தீங்கன்னா பொய்யால தகவலாக தான் உங்களுக்கு தெரியும் அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணவங்களுக்கு முக்கியமாக சொல்லிக்கிறேன். இப்போ இன்னைக்கு இந்த வீடியோ பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா மத்திய அரசு மாநில அரசு மூலயமா 12,000 + 5,000 ரூபாய் இந்த ரெண்டு தொகையும் கரெக்டாக உங்களோட வங்கி கணக்குக்கு உங்கள் குடும்ப அட்டைக்கு வந்து சேரணும்னா மொத்தம் 17,000 ரூபாய் சேரணும்னா என்னென்ன ஆவணங்கள்லாம் உங்களுக்கு தேவையான ஆவணங்கள், நீங்கள் அதுக்கு முன்னாடி என்னென்ன ப்ராசஸ்லாம் பண்ணி வச்சிருக்கணும், யாருக்கெல்லாம் இந்த 17,000 வரைக்கும் கிரெடிட் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது அப்படின்றத பற்றி டீட்டெயிலாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்ல போகிறோம். அதனால் தயவு செய்து இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாத கடைசி வரைக்கும் பாருங்கள். இதையும் நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன். நிறைய பேர் வீடியோவை ஸ்கிப் பண்ணி வாட்ச் பண்ணுங்க. நீங்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணி தான் வாட்ச் பண்ண போகிறீங்கன்னா ஒரு 12 நிமிஷத்துக்கு மேலே ஒரு முக்கியமான 3 பாயிண்ட் மென்ஷன் பண்ணியிருக்கேன். அதை மட்டும் தான் டேரெக்டாக நீங்கள் 12 நிமிஷத்துக்கு மேலே ஸ்கிப் பண்ணி அதை மட்டும் தான் வாட்ச் பண்ணிட்டு போயிடுங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபுல்லாக வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அட்லீஸ்ட் வீடியோ ஓப்பன் பண்ணிட்டீங்க வந்துட்டீங்கன்னா அந்த 12 நிமிஷத்துக்கு மேலே இருக்கிற இன்ஃபர்மேஷன்லாம் டீட்டெயிலாக தெரிஞ்சுங்க. உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிக்கிறேன். இப்போ இந்த வீடியோவை டீட்டெயிலாக பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு இன்ன வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழக அரசு மூலயமா பார்த்தீங்கன்னா சிறப்பாக செயல்பட்டு வர கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்திலேருந்து முன்கூட்டியே 5,000 ரூபாய் வர வைத்திருக்காங்க. இது ஒரு வார காலமாக பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு மக்களில் மகிழ்ச்சியான செய்தியை கண்டறிஞ்சு அவங்களுடைய பணத்தை எடுத்துன்னு வராங்க வங்கி கணக்கில் அப்படின்னே சொல்லலாம். அதன் தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு சில அப்டேட் வெளியாக இருக்குது. மத்திய அரசு தரப்பில் மூலயமா அப்படின்னு சொல்லலாம். குறிப்பாக மத்திய அரசு தரப்புலேருந்து கூட்டுத்தொகையை பார்த்தீங்கன்னா ரூபாய் 12,000 உங்களோட வங்கி கணக்கில் செலுத்த போகிறாங்க அப்படின்ற அப்டேட் கிடைச்சிருக்கு. இது சம்மந்தமாக பார்த்தீங்கன்னா 2 நாட்களாக தொடர்ச்சியாக ரீசனான அப்டேட் எல்லாமே டீட்டெயிலாக வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ பார்க்காதவங்க அந்த வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன். குறிப்பாக பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பொறுத்த அளவுக்கு இந்த 12,000 ரூபாய் தொகை யாருக்கெல்லாம் அதிக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்றத தெரிஞ்சிங்கன்னா முக்கியமாக தமிழ்நாட்டில் இப்போ ரீசனாக 2026 சட்டமன்ற தேர்தல் வரப்போகுது. அதுக்கான யுத்தம் இப்போதே தொடங்கி விட்டது அப்படின்னே சொல்லலாம். அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த தொகையெல்லாம் மத்திய அரசு மாநில அரசும் மாற்றி அறிவிப்புகளாக வெளியே இருக்குது. மாநில அரசு பார்த்தீங்கன்னா 5,000 ரூபாய் செலுத்திருக்கிற காரணம் அப்படின்னே சொல்லலாம். குறிப்பாக இப்போ ஆளுங்கட்சியாக இருக்கிற திமுக அரசு மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் மூலயமா 5,000 ரூபாய் செலுத்தியிருக்காங்க. முக்கியமாக பார்த்தீங்கன்னா கோடைகால சிறப்பு தொகுப்பு அப்படின்ற சேர்த்தையும் 2,000 ரூபாய் சேர்த்து 3 மாத தவணை 3,000 ரூபாய் சேர்த்து 5,000 ரூபாய் வழங்கியிருக்காங்க. இது மக்கள் மத்தியில் பார்த்தீங்கன்னா நல்ல வரவேற்பை பெற்றுள்ளது அப்படின்றத தெரிய வந்திருக்கு. இதற்கு போட்டியாக பார்த்தீங்கன்னா மத்திய அரசு பாஜக அரசு மூலயமா பார்த்தீங்கன்னா ஒரு பிரம்மாண்டமான நிதி திட்டத்தை தயார் செய்து வருவதாகவும் தகவல்கள் வெளியாக இருக்குது. குறிப்பாக தமிழக வாக்காளர்களின் கவனத்தில் ஈர்க்கும் வகையில் முக்கியமாக இந்த தீர்மானங்கள் பார்க்கப்படுகிறது அப்படின்னு சொல்லலாம். பயனாளிகளின் வங்கி கணக்கில் நேரடியாக ரூபாய் 12,000 வரை
வரவு வைக்க டெல்லி மேலிடத்தில் அதிரடி திட்டம் வகுத்து வருவதாகவும் தகவல் வந்து வெளியாயிருக்குது. இதுதான் வந்து ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன். சமீபத்தில் கூட வந்து பார்த்தீங்கன்னா திருச்சி வருகை தந்த மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா இது சம்பந்தமா வந்து பேசியிருந்தார் அப்படின்றதையும் வந்து தெரிய வருது. தமிழக பாஜக நிர்வாகிகளிடம் நடத்திய ரகசிய ஆலோசனை கூட்டத்தில் முக்கியமாக வந்து அவர் திருச்சி வந்தபோது ஒரு ரகசிய ஆலோசனை கூட்டத்தில் வந்து முடிவெடுத்திருந்தாங்க. அதில் குறிப்பாக அவர்கிட்ட வந்து மென்ஷன் பண்ணது தமிழக அரசின் ரூபாய் 5000 திட்டம் பெண்களிடையே மிகப்பெரிய வரவேற்பை வந்து பெற்றுள்ளது. அது மட்டும் இல்லாமல் இந்த தாக்கத்தை முறியடிக்க வேண்டும் அப்படின்றதையும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கூட்டத்தில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதை முறியடிக்க வேண்டும் அப்படின்னா மிகப்பெரிய அளவில் நிதி தொகையை மக்களிடம் நேரடியாக கொண்டு சேர்க்க வேண்டும் அப்படின்றத மாநில நிர்வாக தரப்பிலிருந்து வந்து வலியுறுத்தப்பட்டுள்ளது, பாஜக தரப்பிலிருந்து அப்படின்னு வந்து சொல்லலாம். இதை கவனத்தில் கொண்ட அமித்ஷா மத்திய அரசின் பல்வேறு திட்டங்களை ஒருங்கிணைத்து ஒரு மெகா தொகுப்பாக வழங்க ஒப்புதல் அளித்துள்ளார் அப்படின்றதையும் வந்து கூறப்படுகிறது அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா மாநில அரசு மூலயமா கொடுத்த 5000 ரூபாய்க்கு எதிராக வந்து பார்த்தீங்கன்னா மத்திய அரசு தரப்புல ஒருங்கிணைத்த திட்டங்கள் எல்லா திட்டங்களையும் வந்து சேர்த்து 12000 வரைக்கும் வந்து செலுத்தலாம் அப்படின்ற ஒரு சில அறிவிப்புகளை வந்து அங்கே பேசி இருக்கிறதா வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து தகவல் வந்து வெளியே இருக்குது. இது அஃபிஷியலாக வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து வெளியிடல. குறிப்பாக வந்து நான் உங்களுக்கு வந்து மென்ஷன் பண்ணால் மத்திய அரசின் மூலயமா கேஸ் மானியம் வந்து வழங்குறாங்க ஒரு சில திட்டத்தின் மூலயமா. அது மட்டும் இல்லாமல் உர மானியம் அப்படின்னு வந்து சொல்லலாம், அதையும் வந்து வழங்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் பிரதமரின் கிசான் சம்மன் நிதி அப்படின்ற ஒரு திட்டம் வந்துருக்குது. பிஎம் கிசான் ஸ்கீமில் உங்கள் வருஷத்துக்கு 2000 சொல்லிட்டு 3 தவணையாக 6000 ரூபா வந்து பெற்று வந்திருப்பீங்க. அந்த திட்டத்தினையும் இது எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிலுவைத் தொகையாக இருக்கிறது எல்லாமே ஒருங்கிணைச்சு அவர்களின் வங்கி கணக்கில் ரூபாய் 12000 பயனாளர்களுக்கு டைரெக்டாக வந்து வழங்கப்படும் அப்படின்ற அறிவிப்புகள் வந்து பேசியதான் வந்து தகவல் வந்து வெளியே இருக்குது. இது குறிப்பாக வந்து டைரெக்டாக அவங்களுடைய வங்கி கணக்கில் தான் வந்து போய் சேரணும் அப்படின்றதுனால டிபிடி டிரான்ஸ்ஃபர் மூலயமா வந்து வங்கி கணக்கில் வந்து செலுத்தும் போது அவங்களுக்கு வந்து மென்ஷன் பண்ணலாம் அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது ஆளுங்கட்சியின் திட்டத்தை விட அதிக தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்ற மாதிரி வந்து பாஜகவினர் வந்து நம்பர்த்தா வந்து தகவல் வந்து வெளியே இருக்குது. இது வெறும் தேர்தலுக்கான அறிவிப்பு மட்டுமின்றி தமிழகத்தில் பாஜகவின் வாக்கு உறுதிகளை விரிவுபடுத்தவும் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா உறுதிப்படுத்தவும் மிகப்பெரிய ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக்காக வந்து பார்க்கப்படுகிறது அப்படின்ற இன்ஃபர்மேஷனும் வந்து கிடைச்சிருக்கு. கண்டிப்பாக இது சம்மந்தமாக வந்து அஃபிஷியலான அறிவிப்பு வந்து பார்த்தீங்கன்னா தேர்தல் தேதி அறிவித்ததுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா முன்பாக பிரதமர் நரேந்திர மோடி தமிழகின் வருவின் போது இந்த வரலாற்றில் சிறப்புமிக்க அறிவிப்பை அதிகாரபூர்வமாக வந்து வெளியிடறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து நமக்கு வந்து தகவல் வந்து வெளியே இருக்குது. எப்படி தமிழக அரசு 5000 ரூபாய் வந்து முதலமைச்சர் மூலயமா வந்து காணொலி மூலயமா வந்து வெளியிட்டு உங்களுடைய வங்கி கணக்கில் வந்து செலுத்தியிருந்தாங்களோ அதே போல் தமிழகத்தின் மூலயமா வந்து பார்த்தீங்கன்னா தேர்தல் தேதி அறிவிக்கிறதுக்கு அப்புறம் பிரதமர் நரேந்திர மோடி தமிழகத்துக்கு வரும்போது இதுக்கான அறிவிப்பு வந்து கண்டிப்பாக வந்து வரலாற்றில் சிறப்புமிக்க அறிவிப்பாக வந்து அதிகாரபூர்வமாக வந்து வெளியிட வாய்ப்புள்ளதாகவும் அரசு வட்டாரங்கள் தரப்புலேருந்து அரசியல் வட்டாரங்கள் தரப்புலேருந்து நமக்கு இன்ஃபர்மேஷனாக வந்து கிடைச்சிருக்கு. மேலும் இந்த தொகை சம்மந்தமாக வந்து ஃபுல்லாக என்னென்ன ஆவணங்கள்லாம் நீங்கள் முன்கூட்டியே வந்து தயாரித்து வச்சுக்கணும், என்னென்ன ப்ராசஸ்லாம் வந்து பண்ணணும் அப்படின்றத பற்றி தெரிஞ்சிங்கன்னா நேற்று வீடியோவில் டீட்டெயிலாக வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன். நேற்று வீடியோலேயும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவை டீட்டெயிலாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன ஆவணங்கள்லாம் வந்து தேவையான ஆவணங்கள்லாம் வந்து தேவைப்படும் அப்படின்றத பற்றி டீட்டெயிலாக வந்து சொல்லியிருப்போம். அதை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து ஃபாலோ பண்ணி எல்லாத்தையும் வந்து சரி பண்ணி வச்சிங்கன்னா உங்களுக்கு மத்திய அரசு மூலயமா கண்டிப்பாக 12000 வந்து கிடைக்கும். மேலும் மாநில அரசின் மூலயமா வந்து பார்த்தீங்கன்னா 5000 உரிமை தொகை, கலைஞர் மகளிர் உரிமை தொகை யாரெல்லாம் இது வரைக்கும் வந்து பெற்றிருக்கீங்களோ அவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா வங்கி கணக்கில் சரியாக வந்து சேர்ந்துருக்கும். இவங்களாம் வந்து புதுசாக வந்து விண்ணப்பிக்கணும், புதுசாக வந்து கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் விண்ணப்பிக்கணும்னா வீடியோட லாஸ்ட்டில் நம்ம ஸ்டார்டிங்லேயே வந்து சொன்னது போல் ஒரு 11 நிமிஷம் 12 நிமிஷத்துக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா அந்த இன்ஃபர்மேஷன் வந்து ஷேர் பண்ணியிருப்போம். குறிப்பாக இந்த திட்டத்தின் பொறுத்த அளவுக்கு தமிழ்நாடு அரசு கலைஞர் மகளிர் உரிமை தொகை இந்த மாதம் 5000 ரூபாய் பயனாளிகளின் வங்கி கணக்கில் டைரெக்டாக வந்து வர வைக்கப்பட்டிருந்தது. தமிழ்நாடு அரசு கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தின் கீழ் பயனாளிகளில் சேர்க்கப்பட்டு 1,31,00,000 பெண்களுக்கு அவங்களோட வங்கி கணக்குக்கே வந்து பார்த்தீங்கன்னா பிப்ரவரி மாதம் 13ஆம் தேதி 5000 ரூபாய் அவங்களோட வங்கி கணக்கே காலையிலே வந்து வர வைக்கப்பட்டிருந்தது அப்படின்னே வந்து சொல்லலாம். இது வந்து ஒரு மிகப்பெரிய வரவேற்பை வந்து பார்த்தீங்கன்னா மகளிர்களிடையே வந்து பெற்றுள்ளது அப்படின்றதுனால தான் முக்கியமாக இந்த 12000 ரூபாய் தொகையும் வந்து இப்போ மத்திய அரசு வந்து செலுத்த போகிறதா நமக்கு வந்து தகவல் வந்து வெளியே இருக்குது. இந்த 5000 ரூபாய் வந்து வரலன்னா என்னென்னலாம் வந்து பண்ணணும் அப்படின்றத வீடியோவில் லாஸ்ட்டில் டீட்டெயிலாக வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம். தமிழ்நாட்டில் சட்டமன்ற தேர்தல் நடைபெற இருக்கக்கூடிய சூழ்நிலையில் முக்கியமாக வந்து மென்ஷன் பண்ணணும்னா 2026 சட்டமன்ற தேர்தல் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் 2 மாதங்களில் வந்து நடக்க போகுது. இந்த சூழ்நிலையில் எதிர்க்கட்சிகள் கலைஞர் மகளிர் உரிமை தொகை ரெகுலராக வந்து 1000 ரூபாய் வந்து மகளிர்களுக்கு வந்து செலுத்தின்னு வராங்க. அந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தை எதிர்க்கட்சியினர் மார்ச் ஏப்ரல் மாதம் இந்த தொகையை வந்து பார்த்தீங்கன்னா வர வைக்கும் பணத்தை எதிர்த்து நீதிமன்றத்தில் வழக்கு தொடரலாம் என்பதை முன்கூட்டியே வந்து கணித்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலைமையில் அரசு முன்கூட்டியே வந்து பார்த்தீங்கன்னா அட்வான்ஸாக உங்களுக்கு பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் இந்த 3 மாத தொகையும் வந்து சேர்த்து 3000 ரூபாய் ப்ளஸ்
கோடைகால சிறப்பு தொகுப்பு அப்படின்ற பேரில் 5000 ரூபாய் கூடுதலாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கலைஞர் மகளிர் உரிமை தொகை ரெகுலராக வந்து வாங்குறவங்களுடைய அக்கௌண்ட்டில் கரெக்டாக வந்து செலுத்தியிருக்கார் அப்படின்னே வந்து சொல்லலாம். இந்த தொகை வந்து உங்களுக்கு வராத இருந்ததுன்னா நீங்கள் என்னென்ன ப்ராசஸ்லாம் வந்து பண்ணியிருந்தால் வந்திருக்கும், மேல்முறையீடு செய்தவங்களுக்கு ஒரு சிலவங்களுக்கு வர்றதுக்கு அதுக்கு அடுத்து வாய்ப்பு வந்து இருக்குது. குறிப்பாக வந்து பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் மாதத்துக்கான கலைஞர் மகளிர் உரிமை தொகையும் பின்னர் கோடைகால சிறப்பு தொகுப்பு என 2000 ரூபாய் வந்து சேர்த்து 5000 ரூபாய் பெண்களோட வங்கி கணக்கில் வரவு வைத்திருப்பது ஒரு மிகப்பெரிய வரவேற்பை வந்து மகளிரிடையே வந்து பெற்றிருக்கிறது அப்படின்னே வந்து சொல்லலாம். இது தொடர்பாக முதலமைச்சர் ஸ்டாலின் வீடியோ ஒன்று வந்து அவருடைய எக்ஸ் தளத்தில் வந்து பதிவுபட்டிருந்தார் அப்படின்னே வந்து சொல்லலாம். அதாவது இது தவிர திமுக ஆட்சி மீண்டுக்கும் வந்தால் இதை வந்து முக்கியமாக வந்து நோட் பண்ண வேண்டியது. இது மட்டும் இல்லாமல் இது தவிர திமுக மீண்டும் ஆட்சிக்கு அமைந்தால் கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் தற்போது வழங்கக்கூடிய ரூபாய் 1000 மாதம் ரூபாய் 1000 வாங்குறாங்க பார்த்தீங்களா, அந்த 1000 ரூபாய் 2000 ரூபாய் என உயர்த்தி வழங்குவதாகவும் அவர் அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார் அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணலாம். திமுக தரப்பில் வந்து இந்த வாக்குறுதிகளை வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 1000 ரூபாய் உரிமை தொகை 2000 ரூபாயை வந்து கொடுக்க போகிறது அப்படின்றதையும் வந்து டீட்டெயிலாக வந்து மென்ஷன் பண்ணியிருக்காரு. இதனால் தமிழ்நாட்டின் 1,31,00,000 பெண்கள் மகிழ்ச்சி அடைந்திருக்கிறார்கள் அப்படின்றதையும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கிறோம். கடந்த வெள்ளிக்கிழமை அதுமாக காலையிலே தங்களுடைய வங்கி கணக்கில் 5000 ரூபாய் வந்தது மிகப்பெரிய இன்ப அதிர்ச்சி வந்து இருக்கிறது அப்படின்றதையும் வந்து பலரும் வந்து தெரிவித்திருக்காங்க. இதனிடையே சிலருக்கு 5000 ரூபாய் பணம் வந்து சேரவில்லை அப்படின்ற இன்ஃபர்மேஷனும் வந்து பரப்பப்பட்டு வருகிறது. இது மட்டும் இல்லாமல் மெசேஜ் எதுவும் வந்து வரவில்லை என்ற குழப்பத்திலையும் தொடர்ச்சியாக வந்திருக்காங்க. உங்களுக்கு 5000 வந்திருக்கா இல்லையான்றத உங்களுடைய டிரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரி ஸ்டேட்மெண்ட், உங்களுடைய அக்கௌண்ட் பேலன்ஸ், முக்கியமாக நீங்கள் எந்தெந்த பேங்க் அக்கௌண்ட்லாம் வந்து வச்சிருக்கீங்களோ எல்லா பேங்க் அக்கௌண்ட்லேயும் 1 செகண்ட் வந்து பேலன்ஸை வந்து செக் பண்ணிவிடுங்க. அதுதான் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அப்டேட். எல்லா பேங்க் அக்கௌண்ட்லையும் ஆதார் கார்டு வந்து லிங்க் பண்ணியிருப்பீங்க. பிரைமரியாக எந்த பேங்க் அக்கௌண்ட் லிங்க்ல இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியாது. அதனால் வந்து எல்லாத்தையும் வந்து செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எதில் வந்து பணம் வந்து ஏறி இருக்குது அப்படின்னு வந்து தெரிஞ்சிருக்கும். கடந்த மாதம் வரை யாராருக்கெல்லாம் வந்து ரூபாய் 1000 கண்டிப்பாக வந்து சேர்ந்துருக்குதோ ஜனவரி மாதம் வரைக்கும் அவங்களுக்கு எல்லாருக்குமே 5000 ரூபாய் பணம் கண்டிப்பாக வந்திருக்கும் அப்படின்றத தமிழக அரசு மூலயமா டீட்டெயிலாக வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதனால தான் வீடியோவை ஸ்கிப் பண்ணாதான் வந்து வாட்ச் பண்ணுங்கள் அப்படின்னு வந்து சொல்கிறோம். இந்த இன்ஃபர்மேஷன் நிறைய பேருக்கு வந்து தெரியாது. ஜனவரி மாதம் வரைக்கும் யாராருக்கெல்லாம் 1000 ரூபா வந்திருக்கோ அவங்களுக்கு எல்லாருக்குமே 5000 ரூபாய் வந்து பார்த்தீங்கன்னா வங்கி கணக்கில் கரெக்டாக வந்து கிரெடிட் ஆகிருக்கும். இது மட்டும் இல்லாமல் பகுதியாக வந்து பார்த்தீங்கன்னா அரசு வங்கிகளின் பணம் வந்து தொடர்ச்சியாக தமிழ்நாடு அரசு வந்து செலுத்தி அன்னைக்கு பிப்ரவரி 13, 14 வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து போய் சேர்ந்துருந்தது அப்படின்னு வந்து சொல்லலாம். ஒரு சிலவங்களுக்கு வந்து மெசேஜ் வந்து இருக்காது, ஒரு சிலவங்களுக்கு வந்து பணம் வரல அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம குறிப்பாக வந்து மென்ஷன் பண்ணிட்டோம். மேலும் இந்த திட்டத்தில் நிறைய பேர் வந்து கேட்குற கேள்வி, புதுசாக வந்து அப்ளை பண்ணலாமா, யாராருக்கெல்லாம் வந்து இந்த திட்டத்தில் அப்ளை பண்ணால் பணம் வர்றதுக்கான தகுதி வந்து இருக்குது அப்படின்றத வந்து கேட்டு வராங்க. அவங்களுக்கான ஷார்ட்டான இன்ஃபர்மேஷன் இப்போ வந்து நான் சொல்லிடுறேன். அதாவது கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் யாரெல்லாம் வந்து பெற முடியும், முழு தகுதி விவரம் அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணுறேன். குறிப்பாக எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நிறைய வந்து இந்த திட்டத்தில் வந்து கொண்டு வந்திருந்தாங்க. அதில் குறிப்பாக 21 வயது நிரம்பிய மகளிர்கள் யாராவது ஒருத்தவங்க குடும்ப தலைவிலே வந்து கருதி அவங்க வந்து அந்த திட்டத்தில் வந்து அப்ளை பண்ணலாம். அடுத்தது வசிப்பிடம் பொறுத்த அளவுக்கு தமிழ்நாட்டில் வசிக்கிறவங்களா வந்து இருக்கணும். குறிப்பாக வந்து ரேஷன் அட்டை கண்டிப்பாக வந்து அவசியமாக அவங்களுக்கு வந்து இருக்கணும். ரேஷன் அட்டை வைத்திருக்கிறவங்க தான் இந்த திட்டத்தில் வந்து அப்ளை பண்ண முடியும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா வருமான வரம்பு பொறுத்த அளவுக்கு உங்களுடைய குடும்ப ஆண்டு வருமானம் 2.5 லட்சத்திற்கும் குறைவாக வந்து இருக்கணும். அதாவது 2,50,000 வந்து உங்கள் குடும்ப உறுப்பினரோட மொத்த ஆண்டு வருமானம் வந்து இருக்கணும். அவங்க தான் இந்த திட்டத்தில் வந்து எலிஜிபிலிட்டி. அடுத்தது சொத்து வரம்பு பொறுத்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5 ஏக்கராவுக்குள்ள வந்து நஞ்சை நிலமும் 10 ஏக்கராவுக்குள்ள புஞ்சை நிலமும் வந்து இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் கண்டிப்பாக வந்து இந்த அதுக்கு மேலே வந்து இருந்ததுன்னா அவங்களுக்கு வந்து எலிஜிபிலிட்டி கிடையாது. அதுக்குள்ளே இருக்கிறவங்க கண்டிப்பாக வந்து எலிஜிபிள் ஆவாங்க. மேலும் மின்சார பயன்பாட்டு பொறுத்தளவுக்கு உங்களுடைய வீட்டு மின்சார பயன்பாட்டு ஆண்டு மின்சார பயன்பாடு 3600 யூனிட்டுக்குள்ளே வந்து இருக்கணும். அதுக்கு மேலே வந்து யூஸ் பண்ணியிருந்தீங்க, ஒரு சில வீட்டிலாம் வந்து பார்த்தீங்கன்னா 4-5 ஏசிலாம் வந்து போட்டுட்டு அவங்க மின்சார பயன்பாட்டை அதிகமாக வந்து யூஸ் பண்ணுவாங்க. அவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து கவர் ஆகாது அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணிக்கிறேன். மேலும் பயனாளிகளின் வந்து பார்த்தீங்கன்னா அரசு ஊழியர்களாக வந்து இருக்கக்கூடாது. யாராருக்கெல்லாம் வந்து விலக்கு கொடுத்துருக்காங்க, அரசு ஊழியராக இருக்கிறவங்களுக்கு வந்து கிடையாது. வருமான வரி செலுத்துபவர்களுக்கு கண்டிப்பாக வந்து கிடைக்காது. அடுத்தது சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா 4 சக்கர வாகனங்கள், காரு, கனரக வாகனங்கள்லாம் வந்து வச்சுருப்பீங்க. அது போல் 4 சக்கர வாகனம் வச்சுருக்க குடும்பங்களுக்கும் கண்டிப்பாக வந்து இது வந்து கிடைக்காது. இது அப்ளை பண்ணால் அவங்களுக்கு வந்து தகுதி பெறாது அப்படின்றத தமிழ்நாடு அரசு ஏற்கனவே வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த கிரைட்டீரியா ஃபுல்லாக வந்து தெரிஞ்சவங்க புதுசாக வந்து ரேஷன் அட்டை வாங்குவங்க கண்டிப்பாக வந்து விண்ணப்பிக்கலாம். புதிய விண்ணப்ப தேதி வந்து பார்த்தீங்கன்னா விரைவில் வந்து வெளியாக அதிக வாய்ப்பு இருக்குது. அதுக்கான அப்டேட்டும் வந்து கிடைச்சிருக்கு. அந்த அப்டேட் அடுத்த பாயிண்ட்டெல்லாம் வந்து சொல்லியிருக்கேன்.
குறிப்பாக மேல்முறையீடு செய்யாத யாராவது உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் பணம் அப்ளை பண்ணி வராத யாருன்னா இருந்தீங்கன்னா அவங்க மேல்முறையீடு செய்தவங்க இந்த கிரைட்டீரியாவில் நீங்கள் எலிஜிபிளாக வந்து இருக்கிறீங்களா அப்படின்றத 1 செகண்ட் வந்து செக் பண்ணிவிட்டு நீங்கள் KMUT அப்படின்ற அஃபிஷியல் வெப்சைட்டில் மேல்முறையீடு வந்து செய்த பார்த்து உங்களுக்கான பணம் வந்து இதுக்கு மேலே வந்து வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஒரு சிலவங்க இந்த கிரைட்டீரியாலாம் வந்து எலிஜிபிளை தாண்டி வந்து இருக்க வாய்ப்பு இருக்குது. அதுக்கான அறிவிப்பும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தமிழ்நாடு அரசு வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான ஒரு சில அப்டேட் மூலயமா இன்ஃபர்மேஷனும் நமக்கு வந்து கிடைச்சிருக்கு. அதையும் நான் டீட்டெயிலாக இப்போ வந்து மென்ஷன் பண்ணுறேன். அதாவது கலைஞர் மகளிர் உரிமை தொகையில் வரக்கூடிய காலகட்டத்தில் ஒரு முக்கிய மாற்றங்கள்லாம் வந்து செய்ய அதிக வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பெண்களுக்கு மாதம் 1000 ரூபாய் கலைஞர் மகளிர் உரிமை தொகை வழங்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் ரூபாய் 2000 ரூபாய் வந்து உயர்த்தி வழங்க போகிறதா வந்து நமக்கு ஏற்கனவே அப்டேட்டாக வந்து தெரிஞ்சிருக்கும். இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பல்வேறு நிபந்தனைகள் வந்து விதிக்கப்பட்டிருந்தது. இதில் குறிப்பாக வந்து லட்சக்கணக்கான பெண்கள் இந்த திட்டத்தில் இணைய முடியாமல் இன்ன வரைக்கும் வந்து இருக்கிறாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். நிறைய கிரைட்டீரியா இருந்தும் ஒரு சிலவங்க வந்து இணைக்க முடியாத வந்திருக்கிறாங்க. வரும் தேர்தலில் திமுக மீண்டும் வந்து ஆட்சிக்கு வந்தால் முக்கிய வாக்குறுதிகளாக தற்போது தகுதி இருக்கும் நிறைய தகுதிகள், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சொன்ன கிரைட்டீரியாலும் தளர்த்தி சுமார் 50 லட்சத்திலிருந்து 1 கோடி புதிய பயனாளிகள் இணைக்க திட்டமிட்டப்பட உள்ளதாகவும் கூறப்படுகிறது அப்படின்றது தான் ஒரு மிகப்பெரிய இன்ஃபர்மேஷன். நம்ம ஏற்கனவே வந்து சொன்னது போல ஃபர்ஸ்ட் இந்த திட்டத்தில் அப்ளை பண்ணிட்டு பணம் வாங்கினவங்க 1 கோடியே 6 லட்சம் பேர் தான். ஆனால் வந்து இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1 கோடியே 32 லட்சம் பேருக்கு மேலே வந்து தொடர்ச்சியாக பணம் வந்து பெற்று வராங்க. இதே போல் திரும்ப ஆட்சிக்கு வந்ததுன்னா 50 லட்சத்துலேருந்து 1 கோடி ரூபாய் வரை 1 கோடி பயனாளிகள் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக வந்து அப்ளை பண்ணி பயனாளிகளை இணைக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு உள்ளது, திட்டமிடப்பட்டு உள்ளதாகவும் வந்து தகவல் வந்து வெளியே இருக்குது. இந்த அப்டேட் அஃபிஷியலாக வந்து கிடைச்சிருக்கு அப்படின்னே வந்து சொல்லலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக வந்து நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம். இதை வந்து 12,000 ரூபாய் 5,000 ரூபாய் ஸ்கீம் சம்மந்தமாக எப்படிலாம் வந்து உங்களுக்கு பணம் வந்து சேரும், இதுக்கான ஆவணங்கள் என்னென்ன அப்படின்றது சம்மந்தமாக டீட்டெயிலாக வந்து பேசியிருக்கோம். இதை கடைசி வரைக்கும் வந்து ஸ்கிப் பண்ணாத வந்து பார்த்தவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்ல நான் நம்புகிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கட்டாயமாக இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் பயனுள்ள தகவலாக கண்டிப்பாக வந்து அமையும். மேலும் இந்த வீடியோவில் ஏதாவது உங்களுக்கு வந்து சந்தேகம் இருந்தது, உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். உடனடியாக நாங்கள் ரிப்ளை பண்ணுறதுக்கு தயாராக இருக்கும். நம்ம சேனலில் மட்டும்தான் கமெண்ட் பாக்ஸ் ரிப்ளை பண்ணால் உடனடியாக வந்து கமெண்ட் ஆனில் இருக்கும். உங்களுக்கு நீங்கள் ரிப்ளை பண்ணால் உடனடியாக நாங்களும் வந்து ரிப்ளை பண்ணுவோம் அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கிறோம். மேலும் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கடைசி வரைக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்தது, பயனுள்ள தகவலாக வந்து அமைஞ்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் பண்ணிவிட்டு இன்ன வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.